செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அடையாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட கரையோர பகுதி மக்கள் பள்ளி கல்லூரிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது மக்களை எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? செம்பரம்பாக்கம் ஏரி நேற்று தன்னுடைய முழு கொள்ளளவை அடைந்த பிறகு அடையாறின் வழியாக வங்கக்கடலில் கலப்பதற்கு உபரி நீர் நேற்று 1000 கன அடியாக திறந்து விடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது 18,000 கன அடி வினாடிக்கு திறந்து விடப்படுகிறது. இதன் காரணமாக அடையாற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக அடையாறு கரையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜோதிமா நகர், ஆத்மா நகர், ஆரோக்கிய மாதா நகர், அதே போன்று திடீர் நகர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ள காரணத்தினால் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பள்ளிகளிலும் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், அதே போன்று தனியார் மண்டபங்கள், சமூக விடுதிகள் உள்ளிட்ட இடங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளையும் அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களின் வீடுகள் அனைத்துமே வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. பெரும்பாலான வீடுகள் வெள்ளத்தின் ஓட்டத்தால் அடித்து செல்லப்படுகிறது. குறிப்பாக ஆத்மா நகரில் இருக்கக்கூடிய குடிசைகள், பெரும்பாலான குடிசைகள் மூழ்கி இருக்கிறது. அதே போன்று ஓட்டு வீடுகளும் இந்த தண்ணீரின் மூழ்கி காணப்படுகிறது. பொருட்கள், அதாவது மக்களுடைய உயிர்கள் மட்டும்தான் தற்பொழுது பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது. பொருட்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்று இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிவாரணப் பொருட்கள் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வெள்ளம் தற்பொழுது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சைதாப்பேட்டையின் மறைமலை அடிகளார் பாலத்தில் ஒரு அடிக்கு கீழாக வெள்ளம் சிறிது நேரத்திற்கு முன்பு வரை வந்தது. ஆனால் தற்பொழுது பாலத்தின் அடிதுவாரத்தை தொடும் அளவிற்கு வெள்ளம் நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நீரின் ஓட்டம் அதிகரித்து இன்னும் அதிக பகுதிகள் மழைநீர் சூழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடியவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்ந்து செல்லுமாறும் கோரிக்கையை அரசு தரப்பில் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலத்தில் போக்குவரத்தும் மிகுந்த தாமதமாக தான் செல்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் நின்று வேடிக்கை பார்ப்பதன் காரணமாக ஒலிபெருக்கி மூலமாகவும் காவல்துறையினர், அதே போன்று தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. லாவண்யா, இந்த நீர் வடிய இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? இதற்கான பணிகள் எந்த அளவில் நடைபெற்று இருக்கு? ராஜலட்சுமி, செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த வரையில் அதனுடைய முழு கொள்ளளவாக இருக்கக்கூடிய 3645 மில்லியன் கன அடி நீர் ஏற்கனவே நிரம்பிவிட்டது. இதன் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அதாவது வினாடிக்கு 16,500க்கும் கன அடிக்கு மேலாக நீர்வரத்து இருக்கும் காரணத்தினால் 18,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வெள்ள நீர் அதிக அளவில் அடையாறில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நீர் வடிவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். நீர் வடிந்தால் மட்டுமே எவ்வளவு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது குறித்தான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகே மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்க முடியும். ஆனால் இந்த நீர் வடிவதற்கு அதிக நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2005ஆம் ஆண்டு இதே போன்ற வெள்ளம் இந்த பகுதியில் வந்திருந்தது. அதனுடன் ஒப்பிடும்போது இந்த வெள்ளம் அதிகமாக தான் கணக்கிட முடிகிறது. ஏனென்றால் 2005ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல நாட்கள் கழித்தே இது போன்ற வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய சில நாட்களிலேயே இந்த ஆண்டு இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் எதிர்வரும் காலத்தில் ஏதேனும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அதிக அளவில் மழை பெய்தாலோ மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. லாவண்யா.